இப்ப நான் சொல்ற இந்த குட்டி கதை வந்து உண்மையாலுமே நடந்த கதைங்க. ஒரு 5 பேரு 5 தோழிகள் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. வெளிய ஒண்ணா போவாங்க, வருவாங்க, ஒண்ணா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை அவங்களுக்குள்ள. இது எப்படி அப்படின்னா, வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு தான் அந்த ஒற்றுமை வந்து தெரியும். உள்ள உண்மையாலுமே எந்த மாதிரியான ஒற்றுமை இருக்கும் தெரியுமாங்க? ஒருத்தி இல்ல அப்படின்னா, அவள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட அந்த மீதி 4 பேர் வந்து பேசி சிரிக்கிறது, அவளோட ஃபோன எடுத்து அந்த பிரைவேட் சேட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, அத வச்சு கேரக்டர வச்சு கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. எனக்குள்ள என்ன தெரியுமாங்க கேள்வி வந்துச்சு. இப்போ உண்மையாலுமே அந்த 5 பேத்துல யாராவது 1, 2 பேர் இல்ல 5 பேருமே ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்கன்னா, அந்த தப்ப வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்க புரிஞ்சுகிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு பதுவா, "நீ பண்றது தப்பு. இத பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நல்வழிப்படுத்தி நல்ல வழியில போயிருந்திருக்கணும் 5 பேருமே. ஆனா அத விட்டுட்டு ஒருத்திய பத்தி இன்னொருத்தி மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதும், அவங்க இல்லாத டைம்ல அவங்களோட பிரைவேட் மெசேஜஸ்லாம் படிக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம் தானே. இதுதான் உண்மையான நட்பாங்க. இத பத்தின உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த மாதிரியான நண்பர்கள வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பத்தியும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த 5 பேருக்குள்ள இருக்க நட்பு மாதிரி மத்தவங்க யாராவது கமெண்ட் படிக்கிறவங்க இந்த கதைய கேட்கிறவங்களோ, இல்ல கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களயோ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கப்புறமா எப்படிப்பட்ட நண்பர்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். அதற்கு இந்த கதை உபயோகமுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன்.